இன்னைக்கு எரேமியா புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு எரேமியா புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை தியானிக்கிறது தான் கடைசியில் பாடி முடித்தோம், ஜீவ தண்ணீருங்கிற வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்கவே போகிறோம். அல்லேலூயா. சரி, எரேமியா புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? ஒவ்வொரு புஸ்தகமும் பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு விதங்களில் நமக்கு அடையாளப்படுத்துது. ஆமேன். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு புஸ்தகமும் தனித்தனியாய், அதாவது தனித்துவம் வாய்ந்தவைகளாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுகின்றன? வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் வாசிக்கும்போது, ஒவ்வொரு பைபிள் புத்தகங்கள் நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் ஆவியானவரை ஒவ்வொரு பகுதியிலும் என்ன பண்ண முடியும்னா ருசி பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம எரேமியா புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த எரேமியா புஸ்தகம் முழுவதும் ஒரே ஒரு காரியத்தை மையமாக வச்சு பேசப்படுது. எரேமியா பேசுகிறார். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போகிற நாட்களில் எரேமியா இருக்கிறார். ஆமேன். யூத ஜனங்கள் சிறையிருப்புக்கு போகிற நாட்களும் சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போகிற நாட்களும் சரி, ரெண்டு பேருடைய நாட்களிலுமே எரேமியா இருக்கிறார். இப்போ எரேமியா இந்த சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள், சிறைப்பிடிக்க போகிற ஜனங்கள், இவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ தேவனை விட்டுட்ட, ஏன் உனக்கு இந்த சிறையிருப்பு, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, ஏன் உனக்கு இந்த எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற நிலை, ஏன் இந்த தேவாலயம் சுட்டரிக்கப்படுது, ஏன் நீ இந்த அந்நியர் கையில் விற்று போடப்படுகிற, ஏன் உன்னுடைய தேசம் அழிக்கப்படுது, ஏன் உன் வீடுகள் சூறையாக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சில காரியங்களை, அந்த சிறையிருப்புக்கான காரியங்களை எரேமியா ஜனங்களுக்கு பேசுகிறார். ஆமேன். அதில் நிறைய சொல்லும்போது சொல்கிறாரு, நீ தேவனை விட்டுட்ட, நீ தேவனை மறந்துட்ட, தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட, நீ உண்மையாக ஆண்டவருக்கு என்ன செலுத்தலை, பலி செலுத்தலை, நீ கர்த்தரை துதிக்கலை, அப்படி பிரமாணங்களை விட்டு விட்டாய், நீ தேவனை விட்டுட்டு வேற தேவனை நீ என்ன பண்ணிக்கிட்ட, எடுத்துக்கிட்ட. அதில் சொல்லும்போது ஒரு காத்தை சொல்லுவார், நீ அந்நிய ஜனத்தை பாரு, அந்நிய ஜனம் ஒரு தெய்வத்தை வணங்குறான், அவன் என்னைக்காச்சும் தன் தெய்வத்தை மாற்றிருக்கானா? என்னைக்காச்சும் தன் தெய்வத்தை விட்டு அவன் விலகிருக்கானா? அவன் பரம்பரையா ஒரே காரியத்தை தானே வணங்கிட்டு இருக்கிறான், ஒரே காரியத்தை தானே செய்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நீயோ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிற? தெய்வத்தை மாத்திரியே, என்ன மாத்திரியே, நான் உனக்கு தேவைப்பட மாட்டேனே. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீ தான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் நீ கர்த்தர் என்ன பண்ணிட்டே இருக்கிற? விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிற. ஸோ இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு இந்த தேவனை விட்டு விலகிற காரியத்தை ஒரு காரியத்தோடு அடையாளப்படுத்துகிறார். நீ தேவனை விட்டு விலகினதுனால தான் உனக்கு சிறையிருப்பு, தேவனை விட்டு தூரம் போனதுனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. அந்த தேவனை விட்டு விலகுகிறது எதோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கு தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். 2வது, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா 2 தீமைகளை நீங்க எனக்கு செஞ்சீங்க. ஒன்று என்ன? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டீர்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆமேன். அப்ப இங்க இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் சிறைப்பட்டு போவதற்கு காரணம் என்ன? தங்கள் வாழ்க்கையை இழந்து போவதற்கு, தங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு காரணம் என்னன்னா, இவர்கள் ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விட்டார்கள். ஆமேன். எரேமியா தேவனை விட்டுட்ட, நீ தேவனுக்கு கீழ்ப்படியில, நீ அதை செய்யல, இது நிறைய சொல்லிட்டு இவை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா?
ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விட்டார்கள். அவங்க தங்களுக்குன்னு தண்ணி தொட்டியை உருவாக்கிறாங்க, தங்களுக்குன்னு ஒரு வெடிப்புல தொட்டியை உருவாக்கி அதில் தண்ணியை நிரப்பி அதில் நீங்கள் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க. அத்தனை தொட்டியும் வெடிப்புல தொட்டியாக இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் வீணாக போயிட்டு இருக்குது. என்ன மறந்து போனாங்க, என்னை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல எரேமியா மூலம் ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். அப்போ சிறையிருப்புக்கு போக காரணம் என்ன? ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விட்டார்கள். இப்போ ஒரு கேள்வி, ஜீவ தண்ணீராகிய ஊற்று யார்? பரிசுத்த ஆவியானவர் இல்லை? இதே வார்த்தையை மறுபடியும் சொல்லுவார் எரேமியா. ஒரு முறை சொல்ல மாட்டார், இன்னொரு முறை சொல்லுவார். வாசிங்க பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 17:13. எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். தேவனை விட்டு விலகினாங்க, தேவனை விட்டு அகன்று போனாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனார்கள், கர்த்தரை மறந்து போனாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் என்னன்னா பிரச்சனை. அவங்க பேரை கர்த்தர் எங்க எழுதுறாராம்? புழுதியில எழுதுகிறார். மோசே சொல்றாரு, என் பேரை உங்க ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன பண்ணும்? கிறுக்கி போடும், ஜோமனு சொல்றார். அப்புறம் என்ன அர்த்தம்னா, பேர் எங்க எழுதப்படுது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னா ஜீவ தண்ணீராகிய ஊற்று தேவை. அப்ப ஜீவ தண்ணீராகிய ஊற்று இல்லைன்னா பெயர் எங்க எழுதப்படுதான்? புழுதியில. அப்ப என்ன அர்த்தம்? காற்று வந்துச்சுன்னா அந்த பெயரை அடிச்சுட்டு போயிடும். மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பெயரை அந்த மழை அடிச்சுட்டு போயிடும். இதுதான் யூதர்களுடைய நிலை, அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை. நேபுகாத் நேச்சார் வந்தான், எல்லாரையும் காத்த போல வந்தான், மலையை போல வந்தான், அப்படியே வாரி கொண்டு போனான். ஆமென். அவர்கள் பேர் எங்கே எழுதப்பட்டு விட்டது? புழுதியில். அப்போ நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போக காரணம் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை, ஆவியானவரை விட்டு விட்டார்கள். இதை பொது மொழிபெயர்ப்பில் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த எரேமியா 2:13, என் மக்கள் 2 தீய செயல்கள் எனக்கு செஞ்சாங்க. ஒன்று, பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். என்னவா? பொங்கி வழிந்தோடுகிற, பொங்கி ஓடுகிற ஒரு ஆற போல இருக்கிற எண்ணெய், பொங்கி பொங்கி ஓடுகிற நதியா இருக்கிற எண்ணெய், நீருற்றா இருக்கிற எண்ணெய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? புறக்கணித்தார்கள். தங்களுக்கு தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆமென். இதனால் அவங்க எங்கே போயிட்டாங்கன்னா சிறையிருப்புக்குள்ளே போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ என்னை பொங்கி வருகிற ஜீவ நீரூற்று பரிசுத்த ஆவியானவர் இல்லை? உண்மையாக அவர் பரிசுத்த ஆவியானவருங்கிறதுக்கு வசனம் நமக்கு இருக்கா அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38-39 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆமென். இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, ஜீவ தண்ணீராகிய நதி, ஜீவ தண்ணீராகிய ஊற்று யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். என்ன விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு ஓடும். இன்னைக்கு ஜீவ தண்ணீருள்ள நதிகளை இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட இருப்பது யாருன்னா ஜீவ தண்ணீருள்ள நதிகள், ஜீவ தண்ணீருள்ள நதியாகிய ஆவியானவர், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் இருக்கிறார். ஆமென். அப்புறம் என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையில் ஜீவனை தவிர வேறு எதுவும் ஊற்று எடுப்பது இல்லை. என் குடும்பத்தில் ஒரு ஊற்று இருக்கு பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு ஊற்று இருக்கு பிரதர். அந்த ஊற்று என்னன்னா ஜீவ ஊற்று.
என் வாழ்க்கையில் மரண ஊற்று இல்லை, என் வாழ்க்கையில் எதிர்மறையான ஊற்று இல்லை, சாத்தானுடைய ஊற்று இல்லை, சாபத்தின் ஊற்று இல்லை, ஆக்கினையின் ஊற்று இல்லை. என் வாழ்க்கையில் இருக்கிற ஊற்று என்னன்னா ஜீவ ஊற்று. என் வாழ்க்கையில் எல்லாமே ஜீவன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், என் வாழ்க்கையில் எல்லாமே ஜீவன். ஒருவேளை நீங்கள் மரித்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா, என் வாழ்க்கையில் சில சாபமான காரியங்கள் இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் சொல்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறவங்க உள்ளத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறது ஜீவ தண்ணீருள்ள ஊற்று. அந்த ஊற்றில் நீங்கள் வாழ வாழ, அந்த ஊற்றை நீங்கள் அனுபவிக்க நான் சொல்கிறேன், எல்லா மரணத்துக்கு ஏதுவானவைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்தப்படும். என் வாழ்க்கையில் ஜீவனை தவிர வேறு எதுக்கும் இடம் இல்லை. ஆமென், ஆமென். இப்போ ஒரு இடத்துல ஜீவ ஊற்று இருக்கு, ஒரு தண்ணி ஊற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணீர் ஜீவ ஊற்றுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஜீவ ஊற்றுனா என்ன அர்த்தம்னா, அது நம்ம எல்லாம் தாகமாக இருக்கிறோம், நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, அந்த தண்ணியை குடித்தா நமக்கு என்ன ஆகிடும்? உடம்பு நல்ல 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 டேஸ்டான தண்ணியை குடித்தா நமக்கு உடம்பு நல்லா குடிக்கணும் போல் இருக்கும், நம்ம தாகம் தணிஞ்சிரும், அந்த சோர்வு நீங்கிறோம், நம்ம கொஞ்சம் தெளிவாயிரும், இல்லை கண்கள் எல்லாம் என்ன ஆயிரும்? தெளிவாயிரும், உயிர் வந்துடும். சிம்சோன் யுத்தத்தை பண்ணிட்டு வரும்போது, ஆண்டவரே நான் உயிர் சாக போகிறேன், ஆண்டவரே நான் இப்படி யுத்தம் பண்ணியா சாகணும் அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் ஒரு ஊற்றை கட்டளையிடுவார். அந்த ஊற்றை கட்டளையிட்ட அடுத்த செகண்டே சிம்சோன் சொல்கிறான், என் போன உயிர் எனக்கு என்ன வந்துச்சான்? திரும்ப வந்துச்சு. அப்ப ஒரு நீரூற்றை பார்க்கும்போது கிடையாது, நீரூற்றை பருகும்போது. இன்னைக்கு இந்த நீரூற்று வெளியே இல்லை, இந்த நீரூற்று உங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த நீரூற்றை நீங்க பருக 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 உங்க வாழ்க்கையில உயிர் வந்துகிட்டே இருக்கும். ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறா, சாப்பாடு தீந்துடுச்சு, பசிக்குது, பிள்ளை சாகல துடிக்கிறான், என் பிள்ளை சாகிறத நினைச்ச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ தூரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறா. அப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல, மரணத்தின் கடைசி விளிம்புல நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஊற்றை கட்டளையிட்டார். ஆமென். அவள் கண்களை திறந்தார். கண்களை திறந்து அந்த ஊற்றை பார்த்து அந்த தண்ணீரை பருகின உடனே, அவ பிள்ளைக்கும் கொடுத்த உடனே அதே வனாந்தரத்தில் அவங்க வாழ்ந்து பழத்து அவன் வில் வித்தையில பெரியவனாகி அவன் ராஜாக்களை உடைய சந்ததியாய் மாறி போனான். ஆமென். சாதாரண ஊற்று பார்க்கறதுக்கு கண்கள் திறந்த உடனே, சாதாரண நிலத்தின் ஊற்றை பார்க்க கண்கள் திறந்த உடனே, எந்த இடத்துல அலைந்தார்களோ, எந்த இடத்துல கைவிடப்பட்டு திரிஞ்சாங்களோ, அதே இடத்துல ஒரு சந்ததியாய் கர்த்தர் இஸ்மவேலை நிறுத்தினார், ஆகாரம் நிறுத்தினார். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள இருப்பது சாதாரணமான ஊற்றல்ல, ஜீவ தண்ணீராகிய ஊற்று. அல்லேலூயா. அன்னைக்கு ஆகார் பருகுனா அவன் வாழ்க்கை மாறிச்சு, சிம்சோன் பருகுனா அவனுக்குள்ள ஜீவன் வந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவ தண்ணீராகிய ஆவியானவரை பருக பருக பருக, அவரை டேஸ்ட் பண்ண பண்ண, அவரை அனுபவிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீரை ஊற்ற பார்க்கிறதுக்கு என்ன திறக்கணும்? கண்ணு திறக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் ஊற்று இருக்குன்னு? ஆமென். என் பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் ஜீவ தண்ணீர் ஊற்று இருக்கு, என் குடும்பத்தில் ஜீவ தண்ணீர் ஊற்று இருக்கு. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஊற்றை பார்க்கிறதுக்கு என் மனக்கண்களை திறங்க, அந்த ஊற்றை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் சுவாமி. ஆமென். நான் ஜீவ தண்ணீரை பருகணும், நான் ஜீவ தண்ணீர் ஊற்ற பருகணும், ஒவ்வொரு நாளும் டேஸ்ட் பண்ணணும். நான் தாகம் எடுக்கும் போதெல்லாம் எப்படி அந்த தண்ணீரை நான் பருகிறேனோ, அதே போல் என் வாழ்க்கையில் தாகம்னு ஒன்று வரும்போதெல்லாம், குறைவுன்னு ஒன்று வரும்போதெல்லாம், சோர்வுன்னு ஒன்று வரும்போதெல்லாம், நான் பருக வேண்டியது ஜீவ தண்ணீரை, நான் பருக வேண்டியது ஜீவ தண்ணீரை. அல்லேலூயா. அப்ப ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் அந்த ஊற்று நமக்குள்ள இருக்குது. நாம் அதை அனுபவிக்க வேண்டுமானால், அந்த ஜீவனை அனுபவிக்க வேண்டுமானால், நாம் ஒவ்வொருவரும் அதை பருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகாக எழுதி வச்சிருக்கிறார்ல, ஜீவ தண்ணீராகிய ஊற்று. அந்த ஊற்று நம்முடைய வாழ்க்கையில் பொங்கி பொங்கி வரணும்.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த ஊற்றால பொங்க முடியல, ஊற்றால வெளியே வர முடியல. அந்த ஊற்றுக்கு மேலே நிறைய எதையெல்லாமோ போட்டு அடைச்சி வச்சிருக்கிறோம். சந்தேகங்கள், காரியங்கள், பாவங்கள், கீழ்ப்பு, நிறைய காரியங்களை போட்டு அடைச்சி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. அந்த ஊற்று உங்கள் வாழ்க்கையில் பொங்கி பொங்கி வர நினைக்குது. ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார்ல, ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் விட்டு விட்டோம்னா அந்த ஊற்று நம்மளை விட்டு போல, நாம தான் ஊற்றை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஊற்று யாருக்குள்ளே இருக்கு? நமக்குள்ளே இருக்கு. ஆனால் அந்த ஊற்றை கண்டுக்கிறதே இல்லை. அந்த ஊற்று அது பாட்டுக்கு இருக்கு, அது பாட்டுக்கு விளையுது. அது இருக்குதா இல்லையான்னு நமக்கு என்ன செய்யலை, தெரியல. அதனாலேயே நிறைய பேர் தாகத்தால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தாகத்தினாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, மாம்சத்தில் தாகம் வந்துச்சுன்னா தண்ணியை குடிச்சு உயிர் பழச்சிக்கலாம். ஆவியின் தாகத்துக்கு எங்கே போகிறது? இன்னைக்கு நிறைய ஆத்துமாக்கள் தாகத்தில் கிடக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, அதுக்குரிய தண்ணி ஜீவ ஊற்று ஆவியானவர் தான் சொல்லி என்ன செய்யல, தெரியல. இன்னைக்கு இந்த கால வேளையில் ஆவியானவர் தெளிவாக சொல்றார், உன் ஆத்துமாவில் ஒரு வறட்சி இருக்குது, உன் ஆத்துமாவில் ஒரு எம்டி இருக்குது, உன் ஆவி சோர்ந்து போயிருக்கு. அந்த சோர்ந்து போவதுக்கு மருந்து இந்த உலகத்தில் இருக்கிற வேற எதுவும் இல்லை, ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் மட்டும்தான். நீ அந்த ஆவியானவருக்குள்ள நீ வளர வளர அந்த ஜீவ ஊற்றை நீ பருக, அந்த பிரசன்னத்தை அனுபவிக்க 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 உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீராகிய ஊற்றை மறந்து போனாய், ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விட்டாய். இன்னும் சொல்ல போனால் ஜீவ தண்ணீராகிய ஊற்றை புறக்கணித்தார்கள். இந்த புறக்கணிக்கிறது எப்படி புறக்கணிப்போம்? இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று இருக்குல்ல, அது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் கெட்டு போனது, அது எப்படி அவங்க புறக்கணிச்சாங்க? ஒரு சில வசனங்களை மட்டும் காமிச்சிட்டு நம்ம ஜீவ தண்ணீருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இப்போ ஜீவ ஊற்று எங்கே இருக்கு? நம்முடைய இருதயம். இந்த இருதயம் என்பது நம்முடைய ஆவியை, உள்ளான மனுஷனை அடையாளப்படுத்தும். இப்போ நம்முடைய உள்ளான மனுஷன்ல எது இருக்குன்னா ஜீவ ஊற்று இருக்கு. இந்த ஜீவ ஊற்றை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த இதயத்துக்குள்ள, இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள ஜீவ ஊற்றை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா சில நேரங்களில் இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் உள்ள வருமானால், இந்த உள்ளான மனுஷங்கிற வீட்டுக்குள்ள வெளியே இருந்த அசுத்தங்கள் உள்ள வரும்னா இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று என்ன ஆயிடும்? கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஊற்று இருக்கு, அந்த ஊற்றில் நீங்க வேற எதையாச்சும் ஒரு காரியத்தை தூக்கி போட்டீங்கன்னா தண்ணி என்ன ஆயிடும்? கலங்கிரும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவ ஊற்று காவல் காக்காததுனால, அதை பாதுகாக்காததுனால எப்படி ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சு. கெட்டு போனதுன்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆவியானவரை முடக்கி வச்சிருக்கிறோம். ஆவிய ஜீவ தண்ணீரை அவித்து போட்டு வச்சிருக்கிறோம், அதை அணைச்சி போட்டு வச்சிருக்கிறோம். எதனால? நம்முடைய இருதயத்தை, நம்முடைய உள்ளான மனுஷனை பாதுகாக்காததுனால. அல்லேலூயா. ஒரு வசனத்தை பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:19. நம்ம உள்ளான மனுஷனை கெடுக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது என்ன? ஒரு மனுஷனுடைய ஆவியை தீட்டுப்படுத்துறது என்ன? இந்த சொல்றாரு, இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் வரும்பா. உன்னை வாழ்க்கையில் சிந்தனைகள், நெகட்டிவான சிந்தனைகள் இல்லை, நான் உன்னை நீயே அழிச்சிக்கிற சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், உனக்கு எதிரான சிந்தனைகள்லாம் இருதயத்தில் வரும்போது அது உன்னை தீட்டுப்படுத்துது. பாவமான காரியங்கள் சிந்தனைக்குள்ள, இருதயத்துக்குள்ள வரும்பொழுது அது உன்னை தீட்டுப்படுத்துது.
களவுகள், இல்லை தெரியாமல் செய்கிற காரியங்கள், தெரியாமல் எடுக்கிற காரியங்கள், மற்றவங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை என்ன பண்ணுதுன்னா கெட்டு போக பண்ணுது, தீட்டுப்படுத்துது. தூஷணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தையில் வாழ்ந்து புறப்பட்டுச்சுன்னா அது உன்னை என்ன பண்ணுது, தீட்டுப்படுத்துது. ஆமென். பொய் சாட்சிகள், மற்றவங்களுக்கு விரோதமாக என்ன சொல்லக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அதுவும் இருதயத்தை என்ன பண்ணுது, தீட்டுப்படுத்துது. அல்லேலூயா. இவையெல்லாம் ஒன்று தீட்டுப்படுத்துறதுனால இவை எதுவும் உள்ளே போகாதபடிக்கும் உன் இருதயத்தை என்ன பண்ணிக்கோ, காத்துக்கொள். ஏன்னா உள்ள ஜீவ தண்ணீர் இருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் 1 கிலோ தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்படி பாதுகாப்பீங்க? 1 kg தங்கம் இருக்கு. ஒரு பீரோக்களை வைக்கணும்னா எப்படிப்பட்ட பீரோக்களை வைப்பீங்க? அந்த பீரோக்குள்ளே எப்படிப்பட்ட அறையில் வைப்பீங்க? அதுக்கு லாக்கர் எப்படிப்பட்ட லாக்கர் இருக்கும்? அது பூட்டு எப்படி வைப்பீங்க? நைட்டு முதல்ல தூங்குவீங்களா? ஐயோ 1 கிலோ தங்கம் இருக்குது, திடீர்னு அங்கிட்டு வந்துட்டோம்னா வீடு ஃபுல்லாக சுற்றி சுவராக தான் இருக்கும், ஒரே ஒரு கதவு மட்டும் தான் வச்சுருப்பீங்க. அந்த கதவுக்கும் 10 லாக்கு போட்டு வச்சுருப்போம். ஆனாலும் நமக்கு ஒரு பயம், செவுத்தை போட்டு உள்ளே வந்துட்டானா? நம்ம செய்தியில் பார்த்தோமே, அந்த பேங்கில் அந்த செவுத்தை போட்டு உள்ளே வந்தான், இரவு நேரத்தில் இந்த கேட்டை உடைச்சி உள்ளே வந்தான், ஒருவேளை இந்த பீரோவை இப்படி இருந்து வச்சுருவானோ? அது நமக்கு முக்கியமான பொருள். ஒன்று அதை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ தண்ணீராகிய ஜீவ ஊற்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷம். இயேசுவானவர் தன்னை விசுவாசிக்கிறவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அது. அதை நீ எவ்வளவு அதிகமாக காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு திருடன் யார் தெரியுமா? பொய் தான் திருடன். யாரை கொள்ளையடிக்க வர்றவன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கிற தீய சிந்தனைகள் தான் திருடன். உன் வாழ்க்கையில எதிர்மறையான வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையில திருடன். திருடன் வெளியே இல்லை, திருடன் எங்க இருக்கிறான்? நம்மகிட்டே இருக்கிறான். நீங்க இதை சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்கா அவன் ஜீவ தண்ணீரை நம்முடைய வாழ்க்கையில திருட பார்க்கிறான், கொள்ளையடிக்க பார்க்கிறான், தீட்டுப்படுத்த நினைக்கிறான், அதை கலங்க பண்ண நினைக்கிறான், அதை அவித்து போட நினைக்கிறான். ஏன்னா அதுதான் உன் வாழ்க்கையிலேயே பிரீசியஸ், மிகப்பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷம், ஜீவ தண்ணீராகிய ஊற்று. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ ஊற்றை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எப்படியெல்லாம் உன்னால் காத்துக்க முடியுமோ காத்துக்கொள். ஆமென். எத்தனை பேர் ஜீவ தண்ணீராகிய ஊற்றை பாதுகாத்திருக்கிறீங்க? உங்கள் இருதயத்தில் உங்களை கெடுக்கிற காரியங்கள் இருந்துச்சுன்னா, இன்னொரு வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவு தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு அவனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஜீவ தண்ணீரை நம்முடைய வாழ்க்கையில் கெட்டுப்போக பண்ணுது. நான் அதிகமாக சொல்கிறது உங்கள் சிந்தனைகள் தான், உங்கள் இருதயத்தின் தோற்றங்கள், கற்பனையான காரியங்கள், எண்ணங்கள் தான் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை என்ன பண்ணுன்னா அவித்து போட்டுரும். ஜீவ தண்ணீர் ஊற்ற பருக விடாமல் அதை கெட்டுப்போன மாதிரி ஆக்கி விட்டுரும். இந்த காலவில் ஆவியானவர் தெளிவாக சொல்கிறாரு, ஜீவ தண்ணீரை அந்த ஊற்றை கெட்டு போக பண்ணுகிற எதுவானாலும் சரி இன்னைக்கு வெளியே எரிஞ்சிரு. உனக்குள்ளது பொங்கி வரட்டும், உனக்குள்ளது பொங்கி வரட்டும். அல்லேலூயா. உனக்குள்ள ஜீவ தண்ணீர் பொங்கி வர ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கையில் எல்லாமே ஜீவனாக இருக்கும், எல்லாமே ஜீவனாக இருக்கும். என் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்ல. உன் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் மாத்திரம்தான் இருக்கும், சாபம் இருக்காது, வியாதி இருக்காது, எதுவும் இருக்காது. இந்த காலவேளையில் அந்த ஜீவ தண்ணீராகிய ஊற்றை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 10:11, நீதிமொழிகள் 10:11, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. உங்கள் வாய் என்னவா? அப்படின்னா உங்கள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை இருக்குல்ல, அது என்னத்தை வெளியே கொண்டு வரும்னா ஜீவ ஊற்றை வெளியே கொண்டு வரும். அப்போ உங்கள் வாய்க்கும் ஜீவ ஊற்றுக்கும் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு, கனெக்ஷன் இருக்கு. நீங்கள் உங்கள் வாய் சரியில்லைன்னா உங்கள் ஜீவ ஊற்று கெட்டு போகும். இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உன் ஜீவ ஊற்றை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை ஜீவனா மாற்றுறது உன் கையில தான். ஜீவ ஊற்றை பயன்படுத்தாம அது உன் வாழ்க்கையில் செயல்பட விடாம தடுக்கிறதும் உன்னுடைய வாய் தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் ஜீவன் இல்லை பிரதர் அப்படின்னா வாய் தான். சின்ன பிரச்சனைனாலும் சின்ன காரியங்கள்னாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்மளையே
தவறா, நான் சரி கிடையாது, நான் அது கிடையாது, நான் இது கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், இனி எழும்ப முடியாது, என் பிள்ளைங்க வாழ்க்கை அவ்வளோதான், அது வாழ்க்கை அவ்வளோதான், அப்படிதான், இது கிடைக்காது, அது வாய்க்காது, வாய்க்கு வரதெல்லாம் சாபமான வார்த்தை. ஆமென். இன்னைக்கு வெளியிலிருந்து யாரும் நம்மளை சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே சபிச்சுக்கிறோம். நம்ம குடும்பத்தை நாமளே சபிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை நாமளே சபிக்கிறோம். ஆவியானவர் சொல்றார், டே நான் ஜீவ ஊற்று, நான் உனக்குள்ள இருக்கிறேன், ஜீவ ஊற்றாய் உன் பிள்ளைக்குள்ள இருக்கிறேன், ஜீவ ஊற்றாய் உன் குடும்பத்தில் இருக்கிறேன், நான் உனக்குள்ள பொங்கி பொங்கி வர விரும்புகிறேன். நீ என்ன பண்ற? சாபமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி சொல்லியே இந்த ஜீவ ஊற்றை கட்டுப்படுத்தி வைக்கிற. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பல பிளஸ்ஸிங்கும் உனக்காக காத்திருக்குது, வெயிட்டிங். பல பிளஸ்ஸிங் உனக்காக பொங்கி பொங்கி வருவதற்கு காத்திருக்குது. அந்த ஜீவ ஊற்று வெளியே கொண்டு வர ரெடியா இருக்கு. ஆனா உன் வார்த்தை ஜீவ தண்ணீர் ஊற்ற அடைச்சிருது. ஆமென். இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில் ஜீவ ஊற்று வாயினாலேயே அடைப்பட்டு கிடக்குது. இன்னைக்கு உங்கள் வாயை சரி பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நம்ம வாயை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சரி பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஜீவ தண்ணீர் ஊற்றி என் வாழ்க்கையில் வெளிப்படணும்னா, அதை நான் பாதுகாக்கணும்னா, அதன் மூலம் வர அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, ஆகார போல நான் ஜீவனை பெற்று என் வாழ்க்கையில் வாழணும்னா, சிம்சோனை போல அந்த ஜீவ ஊற்ற பருகி என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக பலனாக மாறணும்னா, என் வாயை நான் மாற்றியே ஆகணும். உங்கள் வாய் மாறாமல் ஜீவ ஊற்றை அனுபவிக்க முடியாது. ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் வாயினால் என்ன ஆசீர்வாதத்தைலாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஜீவ ஊற்ற ஆவியானவர் செயல்பட விடாமல், ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல், ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை நான் எதெல்லாம் பெறலைங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? முதல்ல நம்ம இருதயத்திலிருந்து தூஷணமான காரியங்கள், தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. ரெண்டாவது, நம்முடைய வாய் கவனமாக இருக்கணும். இதுதான் உங்கள் ஜீவ ஊற்ற பாதுகாக்கிறதுக்கு அடையாளம். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜீவ ஊற்ற பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுதான் நீங்கள் விழிப்பாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சில நேரங்களில் என்னோட வாயில் அவிசுவாசமான வார்த்தைகள் வரும். அந்த டைமில் நீங்கள் விழிப்பாக இருக்கணும். என்ன விழிப்பாக இருக்கணும்? ஓகே, நான் தவறாக பேசிடுவேன்னு நினைக்கிறேன், அதனால் இந்த இடத்துல சைலண்ட். வார்த்தையை விட்டுட்டீங்க, ஜீவ தண்ணீர் போயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள், அந்த 1 கிலோ தங்கம் இருக்கு, கொஞ்சம் வாசலை திறந்தா வச்சாலும் என்ன பண்ணுவான்? திருடன் உள்ள திருப்ப. அப்போ நமக்கு என்ன தெரியும்னா, கொஞ்சம் திறந்தா கூட பிரச்சனை, அதனால எவ்வளவு லாக் பண்ணணுமோ அவ்வளோ லாக் பண்ணுறோம். அதே மாதிரி தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு அடுத்த செகண்ட் என்ன வரணும்னா, எனக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கு, எனக்குள்ள மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கு, இதை நான் இழந்துடக்கூடாது, இதை நான் திருடன் கையில் கொடுத்துடக்கூடாது. அப்போ பிரச்சனை வரும்போது என் வாய் என்கிற கதவை என்ன பண்ணிக்கணும்? பூட்டிடணும். நம்ம ஆட்கள் இஷ்டத்துக்கு வாயை திறப்போம் பாருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும், நம்முடைய வாய் எதை பேசுது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விட்டாய், என்ன நீ மறந்துட்ட, என்ன நீ புறக்கணிச்சிட்ட. எப்படி தெரியுமா? உன் இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த காரியம், மாம்சத்தின் கிரியைகள்னால, மாம்ச சிந்தனைகளினால, மாம்ச எண்ணங்களினால நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? அநேக நேரங்களில் இது நிறைய ஆண்டவர் எனக்கு செய்யலை, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், நிறைய தேவையற்ற வாழ்க்கை எதிர்மறையான காரியங்கள், நான் செத்தா நலமாக இருக்கும், நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், இப்படி நிறைய எண்ணங்களை மைண்டில் போட்டு ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படக்கூடாது அப்படி நம்ம அடைச்சி வச்சிட்டோம். நம்முடைய வாய், அதுக்கு மேலே நம்முடைய வாய் பேசுகிற வார்த்தைகள் ஜீவனை அடைச்சி வச்சிடுச்சு. இந்த காலை வேளை ஆண்டு கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, என் இருதயத்தை நான் காவல் காக்க எனக்கு உதவி செய்யுங்க, என் வாயை பாதுகாத்துக்குள்ள எனக்கு உதவி செய்யுங்க, நாவுக்கு கடிவாளம் போட எனக்கு உதவி செய்யுங்க, என் வாய்க்கு நான் கடிவாளம் போட எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. என் ஜீவன் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த ஜீவ ஊற்று தீட்டுப்படக்கூடாது. அந்த ஜீவ ஊற்று தண்ணீரை நாங்கள் பருகணும். அந்த ஜீவ ஊற்று தண்ணீரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் டேஸ்ட் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். ஆவியானவர், இந்த காலை வேளையில்
இந்த கால வேளையில் இந்த ஜீவ ஊற்றை கெடுக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்படட்டும். எங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவதாக, இந்த கால வேளை வெளியேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நீங்களும் நானும் ஜீவ தண்ணீராகிய ஊற்றை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. இந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே இருக்கிறதுனால, ஆண்டு நமக்கு கொடுக்கறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும்? ஒரு வேத பகுதியை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். 22:1-6 வரைக்கும். லைட்டாக அது மட்டும் மட்டும் செய்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணுங்கள், சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும். பின்பு பளிங்கை போல தெளிவான தண்ணீருள்ள சுத்தமான நதி, நல்லா கவனிங்க, தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. அப்போ நான் என் ஜீவ தண்ணீரை கெட்டு போக பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? அந்த தெளிவை மாற்றிடுவேன். ஜீவ தண்ணீர் என் வாழ்க்கையில் எப்படி மாறிடுது? நிறைய வாழ்க்கையில் சாபமான தண்ணீரை மாற்றிடுங்க, சுத்தம்லாம் கெட்டு போகிற மாதிரி ஆயிடுது. ஆமென். ஸோ கவனமாக இருக்கணும். இப்போ சொல்கிறாரு, பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. இது பரிசுத்த ஆவியானவர். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். அப்போ ஆவியானவர் எங்கேருந்து வந்தார்னா, சிங்காசனத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் இல்லையா? நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும். அப்போ இது எங்கே ஓடுதுன்னா, நகரத்து வீதியின் மத்தியில் ஓடுது. இதை இன்னொன்று அடையாளப்படுத்தணும்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நடுவில் ஓடுது. இது உள்ளான மனுஷனை அடையாளப்படுத்தும். அப்போ ஒரு ஜீவ நதி, பளிங்குக்கு ஒப்பான சுத்தமான நதி, ஜீவ தண்ணீருள்ள நதி ஒரு நகரத்தின் மத்தியில் ஓடுதுன்னா, ஒரு மனுஷனுடைய மத்தியில், மனுஷனுடைய நடுவில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடுவில் இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், அது ஜீவ தண்ணீராகிய நதி மட்டும்தான். ஆமென். அது சொல்கிறாரு. அப்போ அது நதியின் இரு கரையிலும். இப்போ அது இருக்கிறதுனால, அந்த நகரத்தில் நடுவில் இருக்கிறதுனால, அதனுடைய வலதுபுறமும் அதனுடைய இடதுபுறமும் இரு கரைகளும் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒன், கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஒரு மனிதனுக்குள்ள ஜீவ தண்ணீருள்ள நதி இருக்குமானால், அவன் குடும்பம் ஜீவ கனியை கொடுக்கிற, நல்ல கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சமாய் அவன் இருப்பான். ஆண்டவர் உங்களை ஜீவ விருட்சமாய் இருப்பார். நிறைய குடும்பம் நீங்கள் நினைக்கிறீங்க, நான் நேற்று சொன்னது மாதிரி பட்டு போயிடுச்சு, அவ்வளோதான், இனி துளிர்க்காது, என் வாழ்க்கையில் ஒரு இலை கூட வராது, பூ பூக்காது, காய் காய்க்காது, என் கோல் உலர்ந்து போச்சு பிரதர், அது காஞ்சி போச்சு பிரதர், அது துளிர்க்காது நினைச்சா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நான் ஜீவ தண்ணீராக உன் நடுவில் இருக்கிறேன். நிச்சயமா உன் வாழ்க்கையில் இரு கரையிலும் எல்லா பகுதிகளிலும் உன் வாழ்க்கை துளிர்க்கும். கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சம் முளைக்கும். உன் வாழ்க்கை பட்டு போவதில்லை, அது ஜீவ விருட்சமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஜீவ தண்ணீர் எங்கே இருக்கோ அங்கே ஜீவ விருட்சம் இருக்கும். பட்டு போன அனுபவம் இருப்பது இல்லை. ஆமென். ரெண்டாவது அது மாதந்தோறும் கனியை கொடுக்கும். அப்படி என்ன அர்த்தம்னா, அது கனியை ஒருத்தரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதனுடைய பலன் இருந்துகிட்டே இருக்கும். அது ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அது கனிகளை ஒரு நாள் ஸ்டாப் ஆகாது, பூக்கள் ஸ்டாப் ஆகாது, காய்கள் ஸ்டாப் ஆகாது. அது பூத்து காய்த்து கனி கொடுத்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள இருக்கும். யாக்கோபே, நீ பூ பூத்து, வேரூன்றி பூ பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுப்பாய். எப்ப? ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இருக்கு. இதைத்தான் நம்ம வாய்க்கு எடுத்து போடுது. கவனமா இருங்க. நம்ம கனி கொடுக்கிற லைஃப்பை தவறாமல் கனி கொடுக்கிற லைஃப் மாதந்தோறும் கொடுக்கும், மாதந்தோறும் கொடுக்கும். அதில் கனியை பார்க்காமலே இருக்க முடியாது. அது கனி வந்துக்கிட்டே இருக்கும், பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் கொடுக்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மரத்தில் பூ இருந்துகிட்டே இருக்கணும் பிரதர், என் மரத்தில் கனி இருந்துக்கிட்டே இருக்கணும் பிரதர். அப்போ ஜீவ தண்ணீருக்கு, நம்ம ஜீவ தண்ணீரை ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? பருகிட்டே இருக்கணும், பருகிட்டே இருக்கணும். ஆமென். இப்போ தண்ணி ஓடுது, பக்கத்தில் மரம் நிற்கிது. இந்த மரம் வளரணும்னா என்ன பண்ணணும்? அந்த தண்ணியை
உரியணும். இன்னைக்கு நிறைய மரத்துக்கு பிரச்சனை என்னன்னா தண்ணியை உரிய தெரியல, இன்னொன்று தண்ணி ஊறிய தெரிஞ்சும் உரிய மாட்டேங்குது, இன்னொன்று அசட்டை பண்ணுது. இதையெல்லாம் உறிஞ்சுன்னு என்னத்தை பண்ணுறது? அதுதான் உங்கள் ஜீவ விருட்சமே, அதுதான் உங்கள் மரமாக மாற்றும். அல்லேலூயா. மூணாவது, அதனுடைய இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். அந்த விருட்சம் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் ஆரோக்கியம் இல்லை, மற்றவர்களையும் என்ன செய்யும்னா ஆரோக்கியமாய் மாற்றும். அந்த இலையை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு சுகம் உண்டாகும். ஆமென். இந்த ஜீவ தண்ணீர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. இந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள இருக்கு. உங்க வாழ்க்கையை ஆரோக்கியமாக்குற, ஆரோக்கியம்னா எல்லாத்துலேயும் உங்க மனதை ஆரோக்கியமாக்குற, உங்க இருதயத்தை ஆரோக்கியமாக்குற, உங்க பொருளாதாரத்தை ஆரோக்கியமாக்குகிற, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் மாற்றி ஆரோக்கியமாக்குகிற, உங்க சமாதானத்தை ஆரோக்கியமாக்குகிற எல்லா ஆரோக்கியமும் உங்ககிட்ட இருக்குது. காரணம், உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்குது. அல்லேலூயா. அடுத்தது, இனி ஒரு சாபம் இராது. அப்ப என்ன அர்த்தம்? ஜீவ தண்ணி எங்க இருக்கோ அங்க என்ன இல்லை? சாபம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் சாபம் சாபம் சாபம்னு போறாங்க. நான் சொல்றேன், ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருக்குது, சாபம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்கு சாபம் இல்லை. அந்த சாபத்தை முறிக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. ஆமென். அப்ப அங்க என்ன இருக்காதுன்னு அர்த்தம்? சாபம் இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப ஜீவ தண்ணீர் இருக்கிற இடத்துல சாபம் இல்லை. அடுத்தது, தேவ ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். உங்க வாழ்க்கையில ஜீவ தண்ணீர் இருக்குன்னா உங்க வாழ்க்கையில அவர் சிங்காசனம் போட்டு உட்கார்றாருன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சிங்காசனமே நீங்க தான். ஏன்னா உங்களுக்குள்ளதான் ஜீவ தண்ணீர் இருக்கு. ஜீவ தண்ணீர் சிங்காசனத்தை சுற்றி ஓடுமா. அப்ப ஜீவ தண்ணீர் எங்க இருக்கோ அது நடுவில் என்ன இருக்கும்? சிங்காசனம் இருக்கும். இப்ப ஜீவ தண்ணீர் சொல்றாரு, ஏசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்ப ஜீவ தண்ணீர் ஓடுகிற இடம் நீங்க தான். அப்ப எங்க தான் சிங்காசனம் இருக்கும்? உங்களுக்குள்ளதான் சிங்காசனம் இருக்கு. ஆண்டவர் உங்க குடும்பத்தின் நடுவுல, உங்க வாழ்க்கை நடுவுல சிங்காசனத்தை போட்டு உட்கார விரும்புகிறார். அப்ப என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில அவர் தான் ராஜா. உங்க குடும்பத்துக்கு அவர் தான் ராஜா, உங்க சந்ததிக்கு அவர் தான் ராஜா. அவர் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். அவர் உங்க நடுவுல சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்த சத்துருவும் உங்களுக்கு விரோதமாய் வர முடியாது, எந்த எதிரியும் உங்களுக்கு விரோதமாய் வர முடியாது. இது ஜீவ தண்ணீரினுடைய ஆசீர்வாதம். அடுத்தது சொல்றாரு, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து, இல்ல நம்மளை ஜனங்கள் சேவிக்கிற நாட்கள் வரும். நம்ம எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ அங்கெல்லாம் தலை நிமிர பண்ணுவார். ஜீவ தண்ணீர் உள்ள இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிற அனுபவம் இருக்கும், தலை குனிகிற அனுபவம் இருக்காது. இது ஜீவ தண்ணீர் இருக்கிற இடம். அடுத்தது, அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பார்கள். எங்க ஜீவ தண்ணீர் இருக்கோ அங்க தேவ பிரசன்னம் இருக்கும், அங்க தேவ சமூகம் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க ஜீவ தண்ணீரை உங்களுக்குள்ள நீங்க சுமக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கு. தேவ பிரசன்னத்தை பருக ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள ஆசீர்வாதம், அந்த தேவ மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பார்க்க ஆரம்பிங்க. அடுத்தது, அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில இருக்கும். உங்க நெற்றியில அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். என்னன்னா, இவன் அவருக்கு சொந்தமானவன். பேர் எதுக்கு குத்துவாங்க? ஈவன் அவருடைய சொத்துங்கிற மாதிரி. நான் சொல்றேன், எப்படிப்பட்ட சொத்துனா சேஷ்டபுத்திர பாகத்தின் சொத்து. ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்க அவருடைய சேஷ்டபுத்திர பாகம், நீங்க அவருடைய புல்ல, நீங்க அவருக்கு சொந்தமானவர்கள். எவனும் உங்களை சொந்தம் கொண்டாட முடியாது, எவனும் உங்களுக்குரிய சொந்தம் கொண்டாட முடியாது. உங்க நெத்தியில அவருடைய பெயரை போட்டார். ஜீவ தண்ணீர் எங்க இருக்கோ அங்க அவர்கள் நெத்தியில பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து சொல்றார், அங்கே ராக்காலம் இராது. ஜீவ தண்ணீர் எங்க இருக்கோ அங்க ராக்காலம் இல்லை. ராக்காலம்னா என்ன? கஷ்டத்தின் காலம், வேதனையின் காலம், கண்ணீரின் காலம், துக்கத்தின் காலம், மனவேதனையின் காலம், தோல்வியின் காலம், எல்லாம் விழுந்து போகிற காலம் எதுவுமே உங்க வாழ்க்கையில இல்லை. ஏன்னா ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஜீவ தண்ணீர் எனக்கு உள்ள இருக்கிறதுனால, என் வாழ்க்கையை சுத்தி ஓடுறதுனால எனக்குள்ள வேற எந்த தோல்வியும் இல்லை, எந்த இருளும் இல்லை. ஆவியானவர் என்னை ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. ராக்காலம் இராது. அடுத்த வசனம், அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா,
அங்க விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் அவங்களுக்கு தேவையில்லை. ஐயா, உனக்கு விளக்கே தேவையில்லை, உனக்கு சூரிய வெளிச்சம் தேவையில்லை, மற்றவர்களுடைய ஒத்தாசை உனக்கு தேவையில்லை. இப்போ நான் இருளிருந்து வெளியே வரணும்னா சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் நான் இருந்து வெளியே வர முடியும்ல. ஆண்டவர் சொல்றாரு, டேய் உனக்கு எந்த சூரியன் தேவையில்லடா, உனக்கு எந்த சந்திரனும் தேவையில்லடா, நானே உனக்கு எப்படி இருப்பேன்? சூரியனா இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? எந்த மனுஷனுடைய உதவி உனக்கு தேவையில்லை, நான் தான் உனக்கு உதவி செய்ய போறேன், நான் தான் உனக்கு வெளிச்சமா இருக்க போறேன். அப்ப என்ன அர்த்தம்? அவர் மனுஷன் உதவி செஞ்சானா, மனுஷன் நான் உனக்கு சூரியனா இருப்பேன்னு சொன்னானா அப்பப்ப இருளை காமிப்பான், அப்பப்ப மறைஞ்சு போயிடுவான். அவன் காலைல ஒரு மாதிரி இருப்பான், மதியம் ஒரு மாதிரி இருப்பான், சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்பான், கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா முழுவதும் போயிடும். ஆனா ஆண்டவர் வெளிச்சமாயிட்டார்னா ஒரு செகண்ட் கூட, ஒரு இமைப்பொழுது கூட நம்ம வாழ்க்கை இருளாகாது. லைட்டா மங்களா தெரியாது, லைட்டா ஒரு கார் மேகம் மாதிரி எதுவும் வருமா பிரதர்? வராது. ஏன்னா எனக்கு வெளிச்சமா யார் இருக்கா? கர்த்தரே இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்ல, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். ஜீவ தண்ணீர் இருக்கிற இடத்துல கர்த்தரே பிரகாசமாக இருப்பார். கடைசியாக முடியும் போது அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். நீங்கள் அரசாள மட்டும்தான் செய்வீங்க, அடிமையாக மாட்டீங்க. எவனுக்கும் நீங்கள் அடிமை இல்லை. ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்கள் எங்க காலத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் அடிமையாவது இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்கு. நீங்கள் அரசாளுகிறவர்கள், நீங்கள் அதிகாரம் பண்ணுகிறவர்கள், நீங்கள் ராஜாக்களாய் கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்? ஜீவ தண்ணீர் உள்ள ஆசீர்வாதம் இல்லை. சொல்லிட்டு நீ 6ஆம் வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். பின்பு அவர் என்ன நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள். இந்த காலவேளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இந்த வசனம் உண்மையும் சத்தியமானது. இந்த வசனம் மாறாது, இந்த வார்த்தை மாறாது, இந்த வார்த்தை விலகி போகாது. இது உண்மையானது, இது சத்தியமானது. அவர் சொல்றாரு, இது சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இன்னைக்கு இயேசு அனுப்பினவர், பரிசுத்த ஆவியை அனுப்பினது எதுக்கு தெரியுமா? இந்த வார்த்தைகளை சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. அவர் வந்து இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு போயிட்டாரு, ஜீவ தண்ணீரை கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அதை அனுபவிக்க வேண்டும். நான் சொல்றேன், இந்த வார்த்தை சத்தியமானது, இந்த வார்த்தை உண்மையுள்ளது. ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பது உண்மை. அவருடைய ஆசீர்வாதங்கள் உண்மை. இனி ஒரு சாபமும் இராது என்பது உண்மை. இனி ஒரு ராக்காலமும் இராது என்பது உண்மை. Thank you Jesus. இது எல்லாத்தையும் நம்முடைய வாயினால கெட்டு போக பண்ணிடலாம். இது எல்லாமே வெடிப்பு உண்டாக்குற மாதிரி பண்ணிடும். நம்ம தொட்டி எப்படி ஆயிடுது தெரியுமா? வெடிப்பு உண்டாக்கப்பட்ட தொட்டியா மாறிடுது, எல்லாம் ஒளியிருது. நம்முடைய வாயினால, நம்முடைய சிந்தனைகளினால இந்த ஜீவ தண்ணீரின் ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுமந்தவராய் ஜீவ தண்ணீராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் சொல்ற ஒரே வார்த்தை, என்னை பருகு, என்னை பருகு, என்கிட்ட வா, என் பிரசன்னத்தை அனுபவி. ஆமென். இந்த ஜீவ ஊற்றில் ஒவ்வொரு நாள் நடக்க ஆரம்பி. உன் வாயை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்று வெளிப்படும். உனக்குள்ளிருந்து ஜீவ ஊற்று வெளிப்படணும். உன் ஆசீர்வாதம் ஒன்னிட்ட இருந்து வெளியே வரணும். நான் உன்னை ஜீவ ஊற்ற மாற்ற விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் ஜீவனை மாற்ற விரும்புகிறேன். எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் மறித்து போச்சோ எல்லாம் ஜீவன். எதுவும் உன் வாழ்க்கையில் பட்டு போனது இருக்காது, எதுவும் வாழ்க்கையில் சாபம் எதுவும் இருக்காது, ராக்காலம் இருக்காது. நான் எல்லாத்தையும் மாற்ற விரும்புகிறேன். என்னை விட்டு விலகிறாத, என்னை மறந்துடாத, என்னை புறக்கணிச்சிடாத. உன் வாழ்க்கையில் நான் நதியாய் ஓட விரும்புகிறேன். உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். விருட்சமாய், ஜீவ விருட்சமாய் நான் மாற்ற விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் சிங்காசனம் போட்டு உட்கார விரும்புகிறேன். உன் குடும்பத்துக்கு நான் தான் சிங்காசனம். என்னை விட்டு விலகிறாத. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுத்து, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க,
ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும் ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும் ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஜீவ தண்ணீர் வேணும், எனக்கு ஜீவ தண்ணீர் வேணும். ஹல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீர் என் வாழ்க்கையில் நான் இழந்துடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்தது போல், அவங்க இழந்து சிறையிருப்புக்குள்ளே போனது போல் நானும் போயிடக்கூடாது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று பொங்கி பொங்கி வரணும் ஆண்டவரே. நான் அந்த ஜீவ ஊற்றை பருகணும், அந்த ஜீவ ஊற்று நான் வளரணும்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஓ ரிமல ரகதலமா சண்டரதரா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, நீ ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டு விட்டாய், நீ ஜீவ தண்ணீராகிய கர்த்தரை புறக்கணித்தாய், நீ ஜீவ தண்ணீராகிய ஊற்றை மறந்து போன, நீ ஜீவ தண்ணீராகிய கர்த்தரை விட்டு விலகிட்ட. ஒரு நாள் இது ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது, உனக்குள்ள இருந்து வருகிற காரியங்கள்னால இந்த ஜீவ தண்ணீர் கெட்டு போயிடுச்சு, அது தீட்டுப்பட்டுடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆவியானவரே, ஜீவ தண்ணீர் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் பொங்கி பொங்கி வரட்டும். அந்த ஜீவ தண்ணீரின் ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம், அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த காலை வேளையில் அந்த ஜீவ தண்ணீரின் ஆவியானவருடைய மகிமை, ஆவியானவருடைய பிரசன்னம் எங்க ஒவ்வொருவரை மூடுவதாக, எங்க ஒவ்வொருவரை மூடுவதாக. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடும். உம்முடைய கரங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜீவ தண்ணீராகிய ஊற்ற விட்டு விடாதபடி, அதை புறக்கணிக்காதபடி, அதை அணைச்சு போடாதபடி, அடைத்து போடாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை வந்து ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை கொடுக்குறேன், ஒவ்வொருவருடைய குடும்பத்தை உடைய கரங்களை கொடுக்குறேன். பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.